ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மணாலி ட்ரிப் பேக்கிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக எது எல்லாம் தேவைங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் மணாலி சீரீஸில் இன்ட்ரோ வீடியோ அண்ட் பட்ஜெட் டீட்டெயில்ஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மணாலி சீரீஸோட எல்லா எபிசோடும் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கேயாவது டூர் ஆர் வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா மெயின் திங் நம்ம பேக்கிங் அண்ட் லக்கேஜ் தாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சிங்கிள் பேக்கில் பேக் பண்ண பாருங்கள். ஏன்னா லக்கேஜ் தான் நமக்கு ஹெவி பர்டனே. அதுவும் இது மாதிரி வின்டர் ட்ரிப்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரெஸ் அதிகமாக தாங்க தேவைப்படும். ஸ்வெட்டர், ஜாக்கெட்ஸ், காஸ்டியூம்ஸ்னு இதெல்லாம் ஒரே பேக்கில் பேக் பண்ணுறது கஷ்டம்தான். பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்ன தானே யோசிக்கிறீங்க? அதுதான் இந்த வேக்யூம் ஸ்பேஸ் சேவர் பேக். நாங்கள் வெக்கேஷன் போனப்போ பேக்கேஜ்க்காக சர்ச் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. இது அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுமே கிடைக்கும். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கவர்ஸ் இருக்கும். 2 ஸ்மால் கவர், 2 மீடியம் அண்ட் 1 லார்ஜ் கவர் ப்ளஸ் அந்த ஹேண்ட் பம்ப் ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயில்டான வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். இந்த கவர் யூஸ் பண்ணி தான் எங்கள் ஹெவி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரே பேக்கில் பேக் பண்ணோம். ஸோ 6 டேஸ்க்கு எங்களுக்கு லக்கேஜ் பர்டனே தெரியல. இப்போ மணாலி ட்ரிப்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் இம்பார்ட்டண்டாக தேவைப்படும் அவர் சொல்ல போனால் இந்த திங்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போனால் போதும். அதெல்லாம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ். நாங்கள் 3 to 4 லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் தான் கிளைமேட் தகுந்த மாதிரி போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் லேயராக தெர்மல் வியர் போடணும். போத் டாப் அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் போடணும், லூஸாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ட்ரெஸ் தான் போடணும், அதுவும் லைட் வெயிட் டிஷர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தேர்ட் லேயராக ஃப்ளீஸ் ஆர் ஹூடி தான் போடணும். தென் ஃபோர்த் லேயராக பஃபர் ஜாக்கெட் போடலாம். கிளைமேட் பேஸ் பண்ணி நீங்கள் பஃபர் போடாமையும் இருக்கலாம், பட் அதை வியர் பண்ணதால நல்லா வார்மாக இருந்தது. தென் ஜீன்ஸ் நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் காலுக்கு தெர்மல் அண்ட் ஜீன்ஸ்னு 2 லேயர் தான் போட போகிறோம். ஸோ அந்த சில்னஸ் தாங்கிறதுக்கு ஃபிட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். கைக்கு பார்த்தீங்கன்னா 1 லேயர் க்ளவுஸே போதும் தான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் ஸ்னோஃபால் டைமில் போகிறீங்கன்னா 2 லேயர்ஸ் ஆஃப் போடணும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உள்ளன் க்ளவுஸ், அதுக்கு மேலே வந்து நார்மல் இல்லைனா வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் இந்த க்ளவுஸ் தான் போட்டிருந்தோம். இதை போட்டுட்டு மொபைல் யூஸ் பண்ண ஈஸியாகவே இருந்தது. ஏன்னா இதில் 2 டச் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மல்ஸ், பஃபர் ஜாக்கெட்ஸ், க்ளவுஸ் எல்லாமே நாங்கள் டெக்காத்லான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். தென் தலைக்கு ஒரு உள்ளன் கேப் போதும். அண்ட் ஃபைனலாக சாக்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். க்ளவுஸ்க்கு சொன்ன மாதிரியே இதுவும் உள்ளன் அண்ட் நார்மல்னு 2 லேயராக போடணும். தென் நல்ல ஃபிட்டான கம்ஃபர்டான ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்சோ வி ஹவ் பர்ச்சேஸ்ட் திஸ் ஐட்டம் இன் டெக்காத்லான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்மஸ் ஹீட் பேக்ஸ். இன்கேஸ் சில பேரால் பஃபர்லாம் போட்டு கூட கூலிங் தாங்க முடியாது. அப்படி இருக்கப்போ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இதை ஃபியூ செகண்ட்ஸ் ரப் பண்ணிவிட்டு சாக்ஸ், க்ளவுஸ் அண்ட் ட்ரெஸ் உள்ள வச்சா கிளைமேட்டுக்கு ஹீட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் இதை எமர்ஜென்சிக்காக வாங்கினோம். பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அதில் போட்ட டெம்பரேச்சரும் சுத்தமாக இல்லை. வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆக்சுவலி இது டெக்காத்லானில் பார்த்தோம், ரேட் ஓவராக இருந்தது. இது நாங்கள் அமேசானில் வாங்கினோம், ப்ரைஸ் கம்மி தான், ஒர்த்தாகவும் இருந்துச்சு. இதோட லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மெயினாக இந்த லிப் பாம், வேஸ்லின், நிவ்யா க்ரீம்ஸ்னு வின்டருக்கு எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஜான்வரியில் நாங்கள் போனப்போ கொஞ்சம் வெயில் இருந்தது, அதுக்கே லிப்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன் எடுத்துக்கோங்க மறக்காமல். கிளைமேட்டுக்கு சில பேருக்கு ஃபீவர் வரலாம். அப்புறம் ட்ரெக்கிங்லாம் போகிறதா இருந்தால் லெக் பெயின் ஓவராக இருக்கும். ஸோ பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் ஆல்சோ எடுத்துக்கோங்க. உங்கள் வெட் க்ளாத்ஸ் எல்லாமே பேக் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அண்ட் டெய்லி நெசசரி திங்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஹோட்டல் ரூம்ஸில் எல்லாமே அவங்க க்ளீனாக தான் வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. பெட்டர் அங்கே இருக்க ப்ரஷஸ் ஆர் சோப்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா மணியை கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அங்கே மோஸ்ட்லி கேஷ் தான் வாங்குகிறாங்க. யூபிஐ பேமெண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நெட்வொர்க் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். சில டைம் நெட்வொர்க்கே இருக்காது. பெட்டர் டு ஹேவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் ஃபார் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி கார்ட்ஸ், ஆதார் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் தென் மொபைல் சார்ஜர்ஸ், ஹெட்செட், பவர் பேங்க், ட்ராவலிங் டிக்கெட்ஸ் எல்லாமே முக்கியமான திங்ஸ். இதெல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளனில் லைட் வெயிட்
பெட்ஷீட்ஸ் இருக்குல்ல அதுவும் பேக் பண்ணிக்கோங்க. ட்ராவலில் தூங்குறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இன்கேஸ் சில்லஸ் ஹெவியாக இருந்தால் இது யூஸ் ஆகும். நான் சொன்ன இது எல்லாமே தான் எங்களோட ட்ராவலை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ட்ரெஸ் மட்டும் வின்டர் அண்ட் சம்மர் சீசன் பேஸ் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க. 1 month பிஃபோரே பிளான் போட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போது தான் எந்த திங்ஸும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிக்க முடியும். அப்புறம் பண்ணிக்கலான்னு ஃபியூ டேஸ் பிஃபோரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது என்னோடய சஜஷன். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா பரவாயில்ல, அதுவுமே மல்டிபிள் பேக் ஃபார் சிங்கிள் பர்சன்னா கடுப்பாக தாங்க இருக்கும். ட்ரெயினில் ஏற்றி இறக்கிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் பர் பர்சனுக்கு 15 kg தான் கொண்டு போகணும் லக்கேஜாக. அண்டு இன்ஹேண்டாக பார்த்தீங்கன்னா 7 kg தான் அலோட் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் பேக்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மணாலி சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Ready to Explore.